இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நான் நின்று கொண்டிருப்பது வேலூர் மறை மாவட்டம் சேத்துப்பட்டு மலையில் வீற்றிருக்கின்ற அன்னை மரியாவினுடைய திருத்தலம். இங்கே அன்னை மரியா உண்மையாகவே வீற்றிருக்கிறார் என்பது நான் முழு முதற் சாட்சி என்று சொல்லலாம். இன்றைய நற்செய்தி சிந்தனைக்காக நான் நிற்கிறேன். இல்லாவிட்டால் பல மணி நேரங்கள் என்னுடைய அனுபவங்களோடு ஒரு 10 புதுமைகளை, மிக பெரிய புதுமைகளை நான் சொல்லக்கூடும். தாய் மரியா வழியாக அற்புதங்களை இந்த இடத்துல ஆண்டவர் தினம்தோறும் ஆற்றிக்கொண்டே இருக்கிறார். இன்றைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 36 43 முடிய ஆண்டவர் இயேசு வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமைக்கு விளக்கம் சொல்லுகிறார். இதில் ஆண்டவர் இந்த விளக்கத்தை சொல்லும் பொழுது நமக்கு புரிகிறது, விதைகள் விழுகின்ற இடம் இந்த உலகம். நல்ல விதைகளை விதைப்பவர் ஆண்டவர் இயேசு. விதைக்கின்ற களைகளை விதைக்கின்ற பகைவன் அலகை. அறுவடையின் முடிவு வானதூதர் வழியாக கடவுள் தீயவர்களை எல்லாம் நெருப்புக்குள்ளே தள்ளுகிறார், நரகத்தில் தள்ளுகிறார். இதிலிருந்து நமக்கு தெரிகின்ற பாடம் 2. 1, நெறிகட்டோர் எரிக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய ஒளியில் வாழ்பவர்கள் இருளில் நடவார்கள், நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். இந்த நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லுகின்ற கருத்து என்ன? எச்சரிக்கை. குடிக்கிறான், விபச்சாரம் பண்றான், திருடுறான், கொள்ளை அடிக்கிறான், அராஜகம் பண்றான், பொய் சொல்றான், ஏமாத்துறான், இவைகளெல்லாம் இன்றைக்கு மலிந்து விட்டது. தொடக்க நூல்ல 6வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கடவுள் சொல்லுகிறார், இந்த உலகில் மக்கள் மத்தியில் பாவம் மலிந்து போனதால் மனிதனை அழித்து விட நினைத்தார். அப்ப பாவம் கடவுளுக்கு எதிரானது, கடவுளுக்கு எதிரானது. 1 யோவான் 3:4 நம்ம வாசிக்கிறது, கடவுளுடைய கட்டளைகளை மீறுகிறது பாவம். ரோமையரிலே நாம் வாசிப்பது 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம். நமக்கு எச்சரிக்கை வேண்டும், தெய்வ பயம் வேண்டும். நிறைய தீய காரியங்களை நம் உள்ளத்திலே விதைப்பதற்கு அலகை எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கிறான். அவனுடைய வேலை அதுதான். தீய மனிதர்கள் இருக்கிறோம் என்றால் சாத்தானுக்கு அடிமைகளாக இருக்கிறோம், நரகத்திற்கு நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். ஆகவே நாம் மனம் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. கடவுள் தாமதிக்கிறார் என்று அல்ல, நாம் மனம் மாற வேண்டும் என்று பொறுமையாக இருக்கிறார். குடிக்கிறவன் அழியல, சண்டை போடுறவன், அராஜகம் பண்றவன் வளர்றான், பொய் சொல்றவன் ஏமாத்துறான், செழிப்பா இருக்கிறான். அப்படி என்றால் என்ன பொருள்? அவைகளெல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் என்று அல்ல, பொறுமையாக இருக்கிறார். காலம் வரும், என்னுடைய மகன் மனம் மாறுவான், என்னுடைய மக்கள் மனம் மாறுவார்கள். அன்பானவர்களே, நாம் மனம் மாறியவர்களுக்கு ஏற்ற செயல்களை செய்து காட்ட வேண்டும் என்று திருமுழுக்கு யோவான் 3:8 மத்தேயு நற்செய்தியிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, என்னுடைய மகன் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியா சொன்னாரே, அதை செய்பவர்களுக்கெல்லாம் புனித இடங்களிலே நாம் வெளிப்படையாக பார்க்கிறோம். அந்த மரியா வழியாக கடவுள் அற்புதங்களை செய்கிறார். அக்கிரமம் செய்கின்ற மனிதர்கள் அன்னை மரியாவிடம் வருகின்ற பொழுது, உண்மையான நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது நடக்கின்ற புதுமை என்ன? அவர்கள் மனம் மாறுகிறார்கள். அன்னை மரியா வழியாக இயேசுவிடம் செல்லுகிறார்கள். இறை அரசில் ஒரு அற்புதமான நெறியாளர்களாக மாறுகிறார்கள், கடவுளுக்கு ஏற்றவர்களாக மாறுகிறார்கள். அன்னை மரியா தன்னுடைய பரிந்துரையினால் நம்முடைய பாவம் என்ற சேற்றிலிருந்து செந்தாமரை என்ற பூக்களை விளையச் செய்வது போல
நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அவருடைய பரிந்துரை வல்லமையாய் உள்ளது. அப்பா, இவைகளையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.